ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி டிஜிபின். அஞ்சல் முகவரிகளின் ஈர்ப்பாக இருந்த பின் குறியீடுகளின் சகாப்தம் முடிந்துவிட்டது. அதற்கு மாற்றாக இந்திய அஞ்சல் துறை டிஜிபின் என்ற டிஜிட்டல் முகவரியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இனிமேல் நாட்டில் டிஜிபின் புதிய முகவரி அமைப்பாக இருக்கும். பாரம்பரிய பின் குறியீடுகள் பரந்த பகுதியை உள்ளடக்கி இருந்தாலும் 10 இலக்க டிஜிபின் அமைப்பு உங்கள் வீடு அல்லது வணிகத்தின் சரியான இருப்பிடத்தை குறிக்கிறது. அதாவது உங்கள் வீடு அல்லது வணிகத்தின் சரியான இருப்பிடத்தை இந்த டிஜிபின் மூலம் காணலாம். டிஜிபின்னை உருவாக்கி குறியீட்டை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட அரசாங்க வலைத்தளத்தை பார்வையிட்டு உங்கள் வீட்டை கண்டறியலாம். டிஜிபினின் நன்மை என்னவென்றால் அது சரியான இடத்திற்கு கடிதங்களை வழங்கும் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் போன்ற மற்றும் தீயணைப்பு துறைகள் போன்ற அவசர சேவைகள் இருப்பிடத்தை புரிந்து கொள்வதன் மூலம் அதை துல்லியமாக அடைய உதவும். கிராமப்புறங்கள் உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளில் டிஜிபின் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. கடித பரிமாற்றத்திற்கு மட்டுமல்ல, மின் வணிக வலைத்தளங்களுக்கு டிஜிபின் சரியான இடத்திற்கு பார்சல்களை வழங்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. உங்கள் டிஜிபின்னை எவ்வாறு கண்டுபிடிப்பது? உங்கள் டிஜிபின்னை கண்டறிய அரசாங்க வலைத்தளம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியின் இறுதியில் அந்த வலைத்தளம் என்ன என்பதையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இறுதியில் நீங்கள் அதையும் பார்க்கலாம். அந்த வலைத்தளத்தை தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த வலைத்தளத்தை பார்வையிட்டு நீங்கள் கண்டறிந்த இடத்தை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் 10 இலக்க டிஜிபினை கண்டறியலாம். மற்ற முகவரி அமைப்புகளிலிருந்து டிஜிபினை வேறுபடுத்துவது என்னவென்றால் 4 மீட்டர் சுற்றளவில் உங்கள் சரியான இருப்பிடத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஐஐடி ஹைதராபாத், என்ஆர்எஸ்சி மற்றும் ISRO ஆகியவற்றுடன் இணைந்து டிஜிபின் எனப்படும் புவிசார் குறியீடு செய்யப்பட்ட டிஜிட்டல் முகவரி அமைப்பை இந்திய போஸ்ட் உருவாக்கியுள்ளது. டிஜிபினை ஆஃப்லைனிலும் பயன்படுத்தலாம். அந்த டிஜிபின்னை எவ்வாறு கண்டுபிடிப்பது, அந்த வலைத்தளம் என்ன என்பதையும் இந்த பகுதியில் உங்களுக்கு கீழே காண்பித்திருக்கிறேன். அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.